ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். என்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கு தேவைப்படுற எசென்ஷியலான முக்கியமான விஷயங்கள், அப்புறம் டிப்ஸ் படிக்கிறப்ப நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் பிஒய்க்யூ, அப்புறம் எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், அப்புறம் மேப் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டட் கோர்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு டெலகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் எப்போயுமே எந்த எக்ஸாம் போகிறீங்கனாலுமே முன்னாடியே வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே போய் ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு அது கரெக்டாக எந்த பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பேக்குள்ளே வச்சுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்காக அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் மணி. நம்ம வந்து சில டைம் வந்து ஆட்டோவில் போவோம், கேபில் போவோம். அந்த மாதிரி போகிற டைமில் வந்து சேஞ்சாக மணியை வந்து ஒரு 500 ருபீஸ் நோட்டோ இந்த மாதிரி வச்சுருக்காம ஒரு 100-50 இந்த மாதிரி வந்து சேஞ்சோடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோன்பே, அதாவது ஃபோன்பே கூகுள் பேலாம் பண்ணாமல் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து ஸோ ரொம்ப 10-50s வந்து சேஞ்சாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஃபுட்டு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வீக்கில் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு. எக்ஸாம் டே அப்போல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டாலே, நாட் ஓன்லி ப்ரிப்பரேஷன், ஜென்ரலாகவே நம்ம எப்படின்னா ப்ராப்பரான ஃபுட் லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அதிக ஜங்க் ஃபுட்ஸு, ஓகே நான் நல்லா படிக்கிறேன், என்னையே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. ஜென்ரலாகவே அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ ப்ராப்பரான வீட்டில் செய்யக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. நீங்கள் வந்து ஹாஸ்டலைட்ஸாக இருக்கீங்கன்னா அதுலேயுமே வந்து ப்ராப்பரான இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதிகமாக வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு பேசிக்கான லைட்டான ஃபுட்டை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டாலே கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு பென் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்னா, இப்போ வந்து ஒரு பெனில் எழுதுறீங்க, ஒரு 10 நாளில் அந்த பெனில் வந்து ஒரு ரீஃபில்லோ ஏதோ தீந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து போய் வேற ஒரு புது பெண்ணை வந்து வேறு ஏதோ ஒரு பிராண்ட்லேயோ போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கனாலும் அந்த நாளில் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அது டில் த எண்ட் ஆஃப் யர் ஜேர்னி, இந்த குரூப் எக்ஸாமோட ஜேர்னி முடிகிற வரைக்கும் அதே பெண்ணை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஆன பாண்டிங் கிடைக்கும், அதுக்கான க்ரிப்பு கிடைக்கும், உங்கள் ஹேண்டில் இருக்க ஹேண்ட் மசில்ஸ்லாம் கரெக்டாக வந்து அந்த பெண்ணுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு பெண்ணை மாற்றி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெண்ணுக்கும் நம்மளுக்கும் இருக்க பாண்டிங் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் வந்து அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் பெண்ணு வந்து ஒரே பெண்ணு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, V5 V7 பைலட் பென்லாம். இப்போ வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் V5 பென் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, ரொம்ப குட்டி ரொம்ப உங்கள் எழுத்தெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா V7 பென் எழுதலாம், கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பெண்ணை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற பெண்ணை வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மெயின்ஸில் வந்து என்னென்னா ப்ரிப்பரேஷன், நீங்கள் வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேப்புக்குள்ளே இருக்கும்ல, அந்த டேஸ்க்கும் இது யூட்டிலைஸ் ஆகும் இந்த பாயிண்ட்ஸு. அட் த சேம் டைம் ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கனாலே ஒரு நோட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நோட்ஸு, புக்கு கிடையாது, உங்கள் புக்கோ இல்லை உங்களோட இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ அதை சொல்லலை, உங்களால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தோ இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இருந்தோ உங்கள் கைப்பட ஒரு மெட்டீரியல் நோட்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்களா, அந்த நோட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நோட் மேக்கிங்கில் தான் நம்மளுக்கு பாதி டைம் வந்து போயிடும். அதனால் நோட்ஸ் ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா ப்ராப்பராக, அதுவும் ப்ராப்பராக அங்கேயும் இங்கேயும் அப்படியே ரேண்டமாக எழுதாமல் கரெக்டாக ப்ராப்பராக ரூல் நோட்டில் உங்கள் நோட்ஸே ஒரு புக்கு மாதிரி படிக்கிறதுக்கே நீட்டாக இருந்ததுன்னா அது வந்து
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸை ரெடி பண்ணுங்கள். நோட்ஸ் மேக் பண்ணணும், அடுத்தது டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு அவசரமாக எழுதாதீங்க. நோட் மேக்கிங் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம ஜேர்னியில். அதனால் நோட் மேக்கிங்கை ப்ராப்பராக டீசெண்டாக டைம் கொடுத்து கரெக்டாக பண்ணிடுங்க. நோட் மேக்கிங் சப்போஸ் வந்து இந்த 3 months கேப் தான் இருக்குது, ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் 3 months கேப் தான் இருக்குது, அந்த டைமில் என்ன பண்ணுறது? அப்படி இல்லைனா அந்த டைமுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ இன்ஸ்டியூட் மெட்டீரியல் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம் மட்டும் அந்த இன்ஸ்டியூட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து அவங்க அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல், இன்ஸ்டியூட் நோட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அப்புறம் எதுவுமே வந்து கரெக்டாக அமையாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நோட்ஸ் எடுத்துருக்கணும். இது இன்கேஸ் எப்பயுமே யாருக்குமே வந்து இந்த நெக் ஆஃப் த மொமெண்ட் இருப்பாங்கல்ல, எக்ஸாம் மெயின்ஸ் இப்போ அடுத்த மாதம் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு நோட்ஸ் இல்லைனா அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைனா. மற்றபடி கம்பல்சரி எல்லாருமே நோட்ஸ் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆன்சர் புக்லெட்னா என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸோட டிஎன்பிஎஸ்சி ஸ்பெசிமென் இருக்கும். அந்த ஸ்பெசிமெனை வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுங்க. நிறையா காப்பீஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த புக்லெட்டில் திரும்ப நீங்களே படித்து ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா நீங்களே ஒரு கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து சூஸ் பண்ணி நீங்களே எழுதி உங்களே நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இதையும் நான் உங்களுக்கு சாம்பிள் இப்போ காட்டுறேன். இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெசிமெனு. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளே வந்து எழுதி நம்மளே வந்து ஏதோ ஒரு கொஷினை இங்கே இருக்க கொஷின் தான் இருக்கணும்னு இல்லை, நம்மளே ஒரு கொஷினை எழுதி நம்ம வந்து அதை எழுதி திரும்ப அதே கொஷினையே கூட எழுதி பார்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு இன்ஸ்டியூட் போனால் தான் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு ஒரு டாபிக் படிச்சிட்டிங்கனாலே அதை வீட்டிலே உட்காந்து திரும்ப எழுதி பாருங்கள். ஒரு கொஷின் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்னு கிடையாது. அதில் என்ன கரெக்ஷன் பண்ணலாம், இன்னும் அது பெட்டராக பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணிவிட்டு அதை திரும்ப அதே புக்லெட்டில் எழுதி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எழுதி பாருங்கள். ரிவிஷன் டே ஒன்லேருந்தே ரிவிஷன் ஆரம்பிக்கணும். அதாவது டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும். ரிவிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வாட்ச் எப்படி நான் பென் வந்து உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னியில் என்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ எண்ட் ஆஃப் த ஜேர்னி வரையும் அதே யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். அதே மாதிரி தான் வாட்ச். அதாவது டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணாதீங்க, அனலாக் வாட்ச் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னி என்ன வாட்ச் யூஸ் பண்ணுறீங்களோ எண்ட் ஆஃப் த ஜேர்னி வரையும் அதே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அட்லஸ் வச்சுருக்கணும். ஏன்னா ஜாகிரஃபியெல்லாம் படிக்கிறப்போ வந்து நம்ம மேப் பார்த்தோ இல்லை தமிழ் சொசைட்டியில் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து சின்ன எந்தெந்த இடத்துல யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு மேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது ஓகே, அது வேறு இடத்துல இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டே இருந்தோம்னா மைண்டில் ஒரு விஷுவலாக வந்து அந்த கண்ட்ரி ஒரு லொக்கேஷன் ரிலேட்டட் கான்செப்ட்லாம் படிக்கிறப்ப ஏறாது. கண்டிப்பாக மேப் ப்ராக்டிஸை வந்து வீட்டிலே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்குன்னே ஒரு பவுண்டரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பேப்பரில், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி வந்து மேப் ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். பட் நீட்டாக வந்து நீங்கள் ட்ரா அதுவுமே வித் ப்ராப்பராக வரையணும். எதையுமே நம்ம வந்து அப்படியே லெத்தார்ஜிக்காக வந்து பண்ணக்கூடாது. அதுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு அந்த குட்டி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்லாம் வரதுக்காக ஸ்கேல் கண்டிப்பாக வச்சுருங்க. அப்புறம் டைம் டேபிள் போடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைம் டேபிள் ரிலேட்டட் ஒரு வீடியோவுமே நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டைம் டேபிள் போட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நீங்களே ரேண்டமாக ஓகே ஒரு 10 நாள் இதை படிக்கலாம், 10 நாள் படிக்க முடியலையா இன்னொரு 10 நாள் சேர்த்து படிக்கலாம், அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் படிக்கலாம். நீங்களே ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு கரெக்டாக ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ளஸ் ரிஜிடிட்டி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணுங்கள். அதுவுமே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி இந்த டைம் டேபிளில் நிறையா இதில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ திரும்ப அதை காட்டுறவங்களுக்கு யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ், இந்த டேட் கூட போட வேணாம், ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு 260 டேஸ்க்கு படிக்கிறீங்கன்னா அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டேஸ், சப்ஜெக்ட், கவரேஜ், அன்றைக்கி படித்து முடிச்சுட்டு இதாக பெண்டிங் இருந்ததுன்னா பெண்டிங் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் நீங்கள் அதுக்கு அலாட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் போட்டு கரெக்டாக வந்து அந்த டைம் டேபிள்
படி ஃபாலோ பண்ணுங்கள். டைம் டேபிளுமே எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன இருக்கும்னா லைக் ஸ்டடி டே இருக்கும், ரெஸ்ட் டே இருக்கும், பஃபர் டே இருக்கும், ரிவிஷன் டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா டேஸ் இந்த ஒரு 5 நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கணும். ஜஸ்ட் ஸ்டடி டே மட்டும் இருக்கக்கூடாது, ரெஸ்ட் இருக்கணும், டெஸ்ட் இருக்கணும், பஃபர் இருக்கணும். அப்போ தான் முடிக்காத டேஸ் கண்டென்ட்லாம் பஃபர் டேயில் வந்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஒரே சப்ஜெக்ட் ஒரு நாள் படிக்க பிடிக்கலனாலும் சப்ஜெக்டை மாற்றிக்கலாம். இன்றைக்கி எக்கனாமினா நாளைக்கு வந்து பாலிட்டி, அதுவும் நம்பர் ஆஃப் டேஸ் படி நீங்கள் போடுறப்ப சப்போஸ் இந்த டேயில் படிக்கிறீங்கன்னா இந்த டே எக்கனாமி போடுறீங்க, அன்றைக்கி உங்களுக்கு எக்கனாமி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேற ஒரு டே எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் இஷ்யூஸ் வந்து பிடிக்குதுன்னா இந்த டேவை நீங்கள் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எக்கனாமி, இப்படி வந்து டேவை மாற்றிக்கலாம். அது முடிக்கவும் அதை ரிஜிடாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப இல்லாமல் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்பர் ஆஃப் டேஸ் போட சொல்கிறேன். இப்படி டேட் போடுறப்ப பார்த்தோம்னா ஐயோ இந்த டேட்டில் நம்ம முடிக்கலையே அப்படின்ற மாதிரி மைண்டு வந்து பேனிக் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் டேஸை ஃபோக்கஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் தான். இந்த மாதிரி ஒரு டேயில் பெண்டிங் இருக்கிறது இட்ஸ் நார்மல் தான். எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே இது வரும். அதுக்காக தான் நம்ம பஃபர் டேவும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த டைம் டேபிளில் வந்து ஒரு 80% வந்து நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஹோல் சிலபஸை வந்து கவர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதுறீங்கன்னா ஓகே, நம்ம 30 டெஸ்ட்டு டாப்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க நான் 50 டெஸ்ட் எழுதினேன் 60 டெஸ்ட் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் 50-60 டெஸ்ட்டு எழுதினா மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட முடியாது. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக் நீங்களே பார்க்கணும், செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்கில் இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு செல்ஃபை எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து உங்கள் நோட்ஸில் அந்த பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி இந்த சைக்கிள் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தோம்னாலும் யூஸ் கிடையாது. அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம காட்டணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டைம் டேபிள் ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 மாதத்துக்கு போட்டு வச்சுருப்போம். ஓகேங்களா? ஆனால் அந்த டேயில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளில் வந்து பார்த்தோம்னா இசேவாவில் போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேவை வந்து என்ன பண்ணணும்னா அதுக்குன்ட்டு தனியாக ஒரு நாளை வந்து உங்களை டைம் டேபிள்லேயே அலாட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஃபார் அந்த 3 months கேப் இருக்கும் இல்லைங்களா, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு டு மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்போ ஒரு டைம் டேபிள் நம்ம கண்டிப்பாக போடணும். அந்த டைம் டேபிள் போடுறப்ப வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டேவை வந்து ஃபில்லிங் ஃபார் இசேவாவில் போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போது எப்படி க்ரௌட் இருக்கும்னு தெரியாது. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணோம், ஓகே நம்ம ஹாஃப் டே போயிட்டு அங்கே முடிச்சுட்டு மீதி ஹாஃப் டே வந்து படிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். அங்கே பார்த்தா போய் ஃபுல் க்ரௌட் இருக்கும். ஃபுல் டேவுமே அதே பண்ணிகிட்டு இருக்கனால நம்மளுக்கு அது வந்து அப்செட் ஆயிரும், மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஐயோ நம்ம மதியானம் போய் படிக்க முடியாதே அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒன் டே ஃபுல்லாக இசேவாக்கு டெடிகேட் பண்ணிடுங்க. மற்ற நாள்லாம் கரெக்டாக வந்து உங்களோட டைம் டேபிளில் இந்த ஒரு நாள் வந்து உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டே வந்து தனியாக விட்டுருங்க. கண்டிப்பாக அதே மாதிரி டைம் டேபிளில் சொன்ன மாதிரி ரெஸ்ட் அண்ட் பஃபர் டே கண்டிப்பாக இருக்கணும். மெயினாக எக்ஸாம் ஹாலில் இது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பூ வச்சுட்டு போகிறது, பேங்கிள்ஸு, கொலுசு போட்டு போகிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதோட ஸ்மெல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம கொலுசு வளையல் போட்டு போகிறப்ப அந்த சவுண்டுனால மற்ற கேண்டிடேட்ஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஏன் மற்றவங்க இல்லை நம்மளே கூட டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அதை நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.